Main screen visible. Yes, ma'am. Yes, ma'am. American. ஃபர்ஸ்ட் பிளேரைட் பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிளேரைட்டுக்கும் செலினியம்கான டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ பிளேரைட் பத்தி யாருக்காவது ஐடியா இருக்கா? பிளேரைட்னா என்ன? ஸோ தெரிஞ்சவங்க ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. பிளேரைட் பத்தி என்ன ஐடியா இருக்கா? இளங்கோவன், பவின், ஸ்வேதா. ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது பிளேரைட். ஸோ பிளேரைட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த டெஸ்ட் ஆட்டோமேஷன் டூல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் தென் ஃப்ரீ காஸ்ட். எனி ஐடியா இருக்கா ஓப்பன் சோர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு? இந்த சர்வீஸ் யூஸ் பண்றதுக்கு என்ன பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஓப்பன் சோர்ஸ்னா ஃப்ரீவேர்னா பேமெண்ட் எதுவுமே கிடையாது, ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் சோர்ஸ்னா என்னன்னு தெரியுமா? ஸோ ஓப்பன் சோர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ரைட் பண்ற கோட் எல்லாமே எதுல இருக்குன்னா ஒரு வெப் பேஜ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஈஸியா போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெப் பேஜுக்குன்னு எந்த ஒரு லைசன்ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஐடியோ எதுவுமே தேவையில்லை. ஸோ யார் வேணாலும் எப்போ வேணாலும் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஓப்பன் சோர்ஸ். ஓகேவா? ஸோ ஃப்ரீ வேருங்கிறது ஃப்ரீ காஸ்ட், நம்ம அமௌண்ட் எதுவும் பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீயா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் சோர்ஸுங்கிறது இருக்கிற எல்லா சோர்ஸ் கூடமே எங்க இருக்குன்னா ஒரு வெப் பேஜ்ல தான் இருக்கும். ஸோ அந்த வெப் பேஜுக்கு எந்த ஒரு லைசன்ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஐடியோ எதுவுமே தேவையில்லை. ஸோ யார் வேணாலும் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஓப்பன் சோர்ஸ். அதே மாதிரி பிளேரைட் என்ன சொல்றாங்க, எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்றாங்க. ஸோ இதை யாரு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் டெவலப் பண்ணதான் பிளேரைட். ஓகேவா? So it enables developer and tester to reliably automate web browser for testing modern web application across different browser, different platform. So நிறைய ஆட்டோமேஷன் டூல் இருக்கு. ஓகேவா? பட் ஆட்டோமேஷன் டூல் இருக்கக்கூடிய செலினியம்லாம் பார்த்தீங்கன்னா அனதர் ஃப்ரேம் ஒர்க் சப்போர்ட்ல தான் என்னால் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ல டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? பேரலல் எக்ஸிகியூஷன்லாம் அப்படிதான் பாசிபிள். ஸோ இது அப்படி கிடையாது. பிளேரைட் வந்து மாடர்ன் வெப் அப்ளிகேஷனுக்கும் சரி டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்லையும் சரி இதுவே டெஸ்ட் பண்ணி கொடுத்துரும். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் இன்டெகிரேட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ பிளேரைட்ங்கிறது ஒன் ஆஃப் த டெஸ்ட் ஆட்டோமேஷன் டூல். இது ஃப்ரீவேர் ஓப்பன் பண்ணி மாடர்ன் வெப் அப்ளிகேஷனையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெஸ்ட் பண்ணிக்கலாம். கிளியரா? ஆன்லைன் கிளியரா? எஸ் மேம். சரி மேம். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்றோம். ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா பார்த்துருப்போம். அதை யூஸ் பண்ணி எந்த ஒரு வெப் அப்ளையும் நம்ம இன்னும் பண்ணல. ஓகேவா? ஸோ வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம ஆட்டோமேட் பண்ணணும்னா அந்த பிளேரைட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ பிளேரைட் யூஸ் பண்ணி என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸோ டிஃபூசர்ல வந்து என்னால் அப்ளிகேஷன் என்ன பண்ண முடியும்னா டெஸ்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அமேசான் வந்து குரோம்லேயும் என்னால் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும், எட்ஜில் ஒர்க்காக தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும், தென் ஃபயர் பாக்ஸில் ஒர்க்காக தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி சிமுலேட் ரியல் யூசர் இன்ட்ராக்ஷன் நம்ம எப்படி மேனுவலா கிளிக்கு டைப்பு பேக்வர்ட் ஃபார்வர்ட்லாம் மூவ் ஆக்குறோம், மேனுவலா பண்றோம் இல்லையா ஒரு வெப்சைட்ல. ஸோ அதெல்லாம் என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்க
ஆட்டோமேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இங்க கிளிக் பண்றதுக்கு, டைப் பண்றதுக்குலாம் இன்பில்டாவே என்ன இருப்பாங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுவே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ பாஸ் ஆகுறது, பட்டன் கிளிக் ஆகுற ஆக்ஷன்லாம் பண்ணிக்கும். நான் எதையுமே மேனுவலா பண்ண தேவையில்ல. அதுக்கு ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதி வச்சிருவேன். ஸோ அதே மாதிரி பெர்ஃபார்ம் ஆட்டோமேட்டட் யூஐ ரெக்ரெஷன் டெஸ்டிங். ஸோ மோஸ்ட்லி ரெக்ரெஷன் டெஸ்டிங்க்கு ப்ரிஃபர் பண்றது எல்லாமே ஆட்டோமேஷன் தான். ஸோ ரெக்ரெஷன் டெஸ்டிங்னா என்னன்னு தெரியுமா? ஆன்லைன் ஆல்ரெடி மேனுவல் இருக்கீங்க இல்லையா? ரெக்ரெஷன் டெஸ்டிங்னா என்ன? Testing all the functionality of an application. ஓகேவா? ஸோ இனி நியூ ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்றப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து செட் ஆகாம இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்றது தான் ரெக்ரெஷன் டெஸ்டிங். ஸோ யூஐ ரெக்ரெஷன் டெஸ்டிங்க்கு மோஸ்ட்லி பிளேரைட் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்க? ஹேண்ட்லிங் மல்டி பேஜ் அண்ட் மல்டிபிள் டேப். இது என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டேப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கும் மல்டிபிள் பேஜ். நான் ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்றேன் ஐபோன்னு. இது எல்லாமே ஹோம் பேஜ்ல தான் இருக்கு. ஓகேவா? நல்லா லிசன் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய ஆட் டு கார்டை கிளிக் பண்ணி ட்ரை பண்றேன் அப்படின்னா இது எனக்கு ஒர்க் ஆகாது. ஏன் ஆட் டு கார்டு எனக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னா நல்லா பாருங்க எத்தனை டேப் ஓப்பன் ஆயிருக்கு. மேல எத்தனை டேப் ஓப்பன் ஆயிருக்கு அமேசானுக்கு? 2 ஓபன் ஆயிருக்கு. 2 டேப். இது வந்து பேரண்ட் விண்டோன்னு சொல்லுவோம். இது வந்து சைல்டு விண்டோ. ஏன் இது பேரண்ட்? எப்பவுமே ஃபர்ஸ்டா இருக்கிறவங்க பேரண்ட் விண்டோ, அதுக்கப்புறம் எத்தனை விண்டோ ஓப்பன் ஆனாலுமே அது சைல்டு விண்டோ. ஸோ சைல்டு விண்டோல தான் அந்த ஆட் டு கார்ட் பட்டன் இருக்கு. நம்ம பேரண்ட் விண்டோல இருந்து ஆக்சஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ அப்போ டேரக்டா சைல்டு விண்டோல இருக்கக்கூடிய ஆட் டு கார்டையோ இல்லை பைனோவையோ என்னால் கிளிக் பண்ண முடியாது. ஸோ இந்த பட்டன் கிடையாது. இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய எந்தையுமே நம்மளால டேரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும்னா பேரண்ட் விண்டோல இருந்து ஃபர்ஸ்ட் சைல்டு விண்டோக்கு நான் ஸ்விட்ச் ஆகணும். ஓகே, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. பேரண்ட் விண்டோல இருந்து நான் என்ன பண்ணணும்? சைல்டு விண்டோக்கு ஸ்விட்ச் ஆகணும். ஸ்விட்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்னால என்ன பண்ண முடியும்னா ஆட்டோமேட் பண்ண முடியும். இது மல்டிபிள் விண்டோஸ் ஹேண்ட்லிங்னு சொல்லுவோம். விண்டோஸ் ஹேண்ட்லிங்ல இது பார்ப்போம். புரியுதா? இந்த மாதிரி மல்டிபிள் விண்டோ இருக்கு அப்படின்னா எப்பவுமே ஃபர்ஸ்டா இருக்க விண்டோல எல்லாமே என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய விண்டோல டைரக்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் we need to switch into பர்டிகுலர் விண்டோ. பேரண்ட் விண்டோல இருந்து அந்த பர்டிகுலர் விண்டோக்கு நான் ஸ்விட்ச் ஆகணும். ஸ்விட்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கக்கூடிய எலிமெண்ட் என்னால என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ண முடியும். கிளியரா? எஸ் மேம். Clear, ma'am. அதே மாதிரி இந்த வெப் ஆப்ஸ் யூஸ் பண்ணி மொபைல் டிவைசஸும் என்னால என்ன பண்ண முடியும்னா டெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆட்டோமேட் ஏபிஐ டெஸ்டிங் அண்ட் நெட்வொர்க் மார்க்கிங். ஏபிஐ டெஸ்டிங் உங்களுக்கு தெரியுமா? ஐடியா இருக்கா? ஏபிஐயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி டேரெக்டாக நம்ம யூஐ தான் டெஸ்ட் பண்ணுவோம். யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸு, ஏபிஐனா உங்களுடைய பேக் எண்டு. ஓகேவா? டேட்டா பேஸ் கூட கனெக்டாக இருக்குல்ல சர்வர், பேக் எண்டில் இருக்கிறதையும் டெஸ்ட் பண்ணலாம். இப்போ செலினியம்ங்கிற டூல்லாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டேரெக்டாக பேக் எண்ட்லாம் டெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் பிளேரைட்டில் என்ன அட்வான்டேஜ்னா ஸோ எந்த அளவுக்கு நான் யூஐ டேரெக்டாக டெஸ்ட் பண்ணுறனோ அதே மாதிரி என்னுடைய பேக் எண்டை என்ன பண்ண முடியும்னா டேரெக்டாகவே டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி இதையும் யூஸ் பண்ணி மொபைல் ஆப்லாம் என்ன பண்ணலாம். அதுக்கு கான்ஃபிகரேஷன்லாம் எதுவும் தேவையில்லை, அடிஷனல் செட்டப்லாம். ஸோ அப்போ இது என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கிராஸ் ப்ரௌசர். கிராஸ் ப்ரௌசருங்கிறது என்னது? டிஃப்ரெண்ட் ப்ரௌசரில் டெஸ்ட் பண்ணுறது. மல்டி லாங்குவேஜுங்கிறது இது மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், ஜாவா, .NET, டைப் ஸ்கிரிப்ட். ஓகேவா? மோஸ்ட்லி பிளேரைட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. தென் அதுக்கு அடுத்து போனால் டைப் ஸ்கிரிப்ட், தென் அதுக்கு அடுத்துல இருக்கிறது தான் ஜாவா, அதுக்கப்புறம் போனீங்கன்னா பைத்தான். ஸோ இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பெட்டர் 100% 100 10 out of 10னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க ரியல் டைம் கம்பெனியில். தென் ஹெட்லெஸ் ஹெட்டடுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ நான் வந்து பிளேரைட்ல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன். ஸ்கிரிப்டை ரன் பண்றப்போ லைக் நான் இதே எழுதுறேன், அமேசானை லான்ச் பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன். நான் ரைட் பண்ற ஸ்கிரிப்ட் வந்து இப்போ எனக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது ஹெட்டட் மோட். ஓப்பன் ஆகி என்ன நடக்குதுன்னு நான் பாக்குறேன். ஓகேவா? iPhone 17 நான் சர்ச் பண்றேன், அதை கிளிக் பண்றேன், தென் ஃபைனலா ப்ரௌசரை க்ளோஸ் பண்றேன். இப்போ நான் பண்ணதை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது ஹெட்டட் மோட். ஹெட்லெஸ்ங்கிறது பேக் எண்ட்ல ரன் ஆகும், அதை நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு ஜஸ்ட் ரிசல்ட் மட்டும் வரும். இது ஹெட்லெஸ் மோட்.
ஸோ என்ன சொல்றாங்க, ரன்ஸ் வித் ஆர் வித்தவுட் ப்ரௌசர் யூஐ. ஸோ ப்ரௌசர் மூலமா ரன் பண்றது ஹெட்டடு. ப்ரௌசர்ல என்ன நடக்குதுன்னு நம்மளால விசிபிள் பண்ண முடியாது, அது ஹெட்லெஸ் மோட். ஸோ ரெண்டு மோட்லயும் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னுடைய வெப் ஆப் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே இருக்கு. புரியுதா? ஹெட்டடுக்கும் ஹெட்லெஸ்க்கும். ஹெட்டடுங்கிறது யூஐல நடக்கிற ஆக்ஷன் என்னால பார்க்க முடியும். ஹெட்லெஸ்ங்கிறது யூஐல நடக்கிற ஆக்ஷன் பார்க்க முடியாது. பட் அங்க எல்லாமே ரன் ஆகி எக்ஸிகியூஷன் ஆகி எனக்கு ரிசல்ட் மட்டும் வரும். கிளியரா? Yes, ma'am. Clear, ma'am. Clear, ma'am. அடுத்து ஆட்டோ வெயிட்டிங். ஸோ ஆட்டோ வெயிட்டிங் பத்தி யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? ஸோ ஆட்டோ வெயிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு வெப்பேஜ்ல நிறைய எலமெண்ட் இருக்கும். ஓகேவா? இப்போதைக்கு ரஃபா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ஏன்னா ரியல் டைம் சினாரியோ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு புரியும். இந்த பேஜ்ல எடுத்ததுமே பாத்தீங்கன்னா இந்த ஐபோன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. நான் என்ன ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன்னா, இந்த லாஸ்டா இருக்கு தெரியுமா, இந்த ஐபோனை வந்து கிளிக் பண்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுறேன். இந்த ஐபோனை கிளிக் பண்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். இது நார்மலா கொடுக்குறப்ப செலினியம் வியூல வேற டூலே கொடுக்குறப்ப எனக்கு ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா நிறைய ஐபோன்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் சிமிலரா ஒரே மாதிரி தான் எலமெண்ட்லாம் இருக்கும். அது என்ன பண்ணும், கீழே வரைக்கும் வந்து பார்க்காம ஃபர்ஸ்டே சர்ச் பண்ணி பார்த்துட்டு, புரியுதா, கீழே வரைக்கும் வந்து தேட மாட்டாங்க, ஸ்டார்டிங்கே பார்த்துட்டு அவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எரரை வந்து த்ரோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுல பிளே ரேட்ல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, ஆட்டோ வெயிட். ஆட்டோ வெயிட்ங்கிறது அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வெயிட் பண்ணும். நான் கொடுக்குற எலமெண்ட்டை வெயிட் பண்ணி அது கீழே வரைக்கும் வந்து எனக்கு என்ன பண்ணும்னா சர்ச் பண்ணி எனக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். அதுதான் ஆட்டோ வெயிட். ஆட்டோ வெயிட்டிங் இதுல இன்பில்டாவே இருக்கு. புரியுது ஆட்டோ வெயிட்டிங்னா என்னன்னு? வெயிட் ஃபார் எலமெண்ட் ஆட்டோமேட்டிக்கலி. இதுவே நான் செலினியமா இருந்தா வெயிட்டிங்க்குன்னு எக்ஸ்டர்னலா ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. இதுல இன்பில்டாவே என்ன இருக்குன்னா ஆட்டோ வெயிட் இருக்கு. தென் பேரலல் எக்ஸிகியூஷனுங்கிறது கிராஸ் ப்ரௌசர் பேரலல் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. கிராஸ் ப்ரௌசர்னா குரோமியம், ஃபயர்பாக்ஸ், வெப்கிட் சேம் அப்ளிகேஷனை டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ல டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. பேரலலுங்கிறது ஒரே டைம்ல மல்டிபிள் ஆக்ஷனை வந்து பேரலா பண்ணுவோம். ஓகே, ஒரே டைம்ல இப்போ நான் லாகினும் பண்றேன், ஒரே டைம்ல அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்றேன், ஒரே டைம்ல ஆர்டரும் பிளேஸ் பண்றேன். ஸோ மூணுமே டிஃப்ரெண்ட் டெஸ்ட்ல வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ மூணுமே சேம் டைம்ல நடக்குது அப்படின்னா அது பேரல் எக்ஸிகியூஷன். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க, பில்டிங் டெஸ்ட் ரன்னர். ஸோ இதுல டெஸ்ட் ரன்னர் மூலமா என்னால என்ன பண்ண முடியும்னா ரிப்போர்ட் எடுக்க முடியும், நான் என்னென்ன டெஸ்ட் கேஸ் ரன் பண்றேன்னு சொல்லிட்டு தென் ஈஸியா அதை ட்ராக் பண்ண முடியும். ஓகேவா? தென் அதே மாதிரி நான் ஸ்கிரிப்ட் எழுதுறதோட வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியும், ஸ்க்ரீன்ஷாட் பண்ண முடியும். மற்ற எல்லா இடத்துலையும் ஸ்க்ரீன்ஷாட் தான் மோஸ்ட்லி ஃப்ரீவேர்ல இருக்கும். நமக்கு ஃப்ரீவேர்ல ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பாசிபிள். தென் கோட் ஜென்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஏன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏ என்ன பண்ணிடும் அப்படின்னா என்னோட கோடை வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் மேனுவலாக பண்ணக்கூடிய ஆக்ஷனை ஜென்ரேட் பண்ணி யூசர் இன்ட்ராக்ஷனுக்கு தேவையான கோடை வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணிடும். இப்போ நான் மேனுவலாக போயிட்டு அமேசான் ஓப்பன் பண்ணேன் இல்லையா, இது எல்லாத்துக்கும் நான் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கொடுக்குறதா கோட் ஜென்னோட வேலை. கிளியரா? ஆன்லைன் கிளியரா? ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ல டெஸ்ட் பண்ண முடியும், மல்டிபிள் ப்ரோக்ராமிங் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெட்டட் அண்ட் ஹெட்லெஸ் மோட்ல ரன் ஆகும். ஹெட்டட் மோட்னா யூஏல நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும், ஹெட்லெஸ் அப்படின்னா யூஏல என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஜஸ்ட் ரிசல்ட் மட்டும் ஷோ பண்ணும். ஆட்டோ வெயிட்டிங்கிறது எலமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வெயிட் வந்து என்ன பண்ணணும்னா எடுத்துக்கும். பேரலல் எக்ஸிகியூஷன் பாசிபிள். பில்டிங் டெஸ்ட் ரன்னர் மூலமாக என்னால் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண முடியும், ரீடெஸ்ட் பண்ண முடியும், ஸ்க்ரீன்ஷாட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் கேப்சர் பண்ண முடியும். ஸோ கோட் ஜென் யூஸ் பண்ணி என்னுடைய கோடை வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னால் ஸ்கிரிப்டை வந்து ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ண முடியும். கிளியரா? Clear. Clear, ma'am. ஆன்லைன் கிளியரா? Clear, ma'am. இளங்கோவன், ராஜேஷ், பக்வின், ஸ்வேதா. Clear, ma'am. Clear, ma'am. Clear, ma'am. லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? சில இது இன்ஸ்டால் மட்டும் பண்ணணும். ஸ்டுடியோ கூட ஓபன் பண்ணுங்க.
ஆன்லைன் இருக்கீங்களா? நியூவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதா இருந்தா கிரியேட் பண்ணுங்க. இல்ல ஓல்டு ப்ராஜெக்டே யூஸ் பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் நியூவா ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏப்ரலுக்கு மார்ச் போட்டு ஃபோல்டர் கிரியேட் பண்றீங்களா? ஆன்லைன் இருக்கீங்களா? கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. எஸ் மேம். நீங்க ஆன்சர் பண்ணாதான் எனக்கு தெரியும் பேரலா பண்றீங்களா பண்ணலையான்னு. ஸோ லிசன் சொல்லுங்க. ஓல்டு ப்ராஜெக்ட்ல பண்றீங்களா இல்ல நியூவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி பண்றீங்களா? ஓல்டு பவின், ஸ்வேதா ஓல்டுலயே பண்றீங்களா? சரி, ஓல்டுல பண்றீங்கன்னா ஒன்லி நீங்க பிளே ரேட் மட்டும் இன்ஸ்டால் பண்ணா போதும். ஸோ நியூல பண்றோம் அப்படின்னா மோஸ்ட்லி டெர்மினல் பாருங்க. பவர் செல்ல இருந்தா சில பேருக்கு ஒர்க் ஆகாது, கமெண்ட்ல மாத்திக்கங்க. பாருங்க கமெண்ட் எப்படி மாத்தினா பிளஸ்க்கு பக்கத்துல இருக்கு இல்லையா, பிளஸ் ஐகானுக்கு பக்கத்துல டவுன் ஏரோ, இத கிளிக் பண்ணீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும். கிளியரா? ஆன்லைன்ல இருக்கவங்க கிளியர். நான் நோட் ஜெய்ஸ்லாம் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நியூ ப்ராஜெக்ட்ல பண்றேன். ஓல்டு ப்ராஜெக்ட்னா இப்ப நான் பண்ற ஸ்டெப் தேவையில்லை. நியூ ப்ராஜெக்ட்ல பண்ணா மட்டும் இந்த ஸ்டெப் பண்ணுங்க. வெர்ஷன் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை நான் வெர்ஷன் செக் பண்ணிட்டேன். ஓல்டு ப்ராஜெக்டா இருந்தா இதெல்லாம் தேவையில்லை. npm init ஓகே. இப்போ நான் சொல்ற கமெண்ட் கொடுங்க. நீங்க என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னா npm ஸ்பேஸ் init playwright ஸ்பேஸ் கொடுக்காம அட் லேட்டஸ்ட், வெறும் playwright மட்டும் கொடுத்தீங்கன்னா ஸ்டேபிள் வெர்ஷன் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ அட் லேட்டஸ்ட் கொடுத்தீங்கன்னா கரண்டா இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். கிளியரா? கிளியர். கொடுத்துட்டீங்களா? இளங்கோவன், ராஜேஷ், பவின், ஸ்வேதா ஆன்சர் பண்ணுங்க. கொடுத்துட்டீங்களான்னு கேட்டேன். லேட்டஸ்ட் தானே கொடுத்துருக்கீங்க. latest என்ன பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே. ஸோ என்ன கொடுக்கணும்? npm init playwright at latest. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன காமிக்குது கீழே? டைப் ஸ்கிரிப்டா ஜாவா ஸ்கிரிப்டான்னு காமிக்குதா? எஸ் மேம். பாருங்க டைப் ஸ்கிரிப்டா ஜாவா ஸ்கிரிப்டான்னு காமிக்குதா? நம்ம எதை சூஸ் பண்ணணும்? ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இதுல காமிக்காது உங்களுக்கு, கிளிக் பண்ண முடியாது. உங்களோட சிஸ்டம் கீபோர்ட்ல இருக்க டவுன் ஏரோவை கிளிக் பண்ணுங்க. டவுன் ஏரோவை கிளிக் பண்ணாதான் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு அது மூவ் ஆகும். வந்துருச்சா? எஸ் மேம். இப்போ என்டர், எல்லாத்துக்கும் என்டர் பட்டன் மட்டும் கொடுத்துட்டு வாங்க. இதுக்கு ஸோ வேர் புட் யுவர் எண்ட் டு எண்ட் டெஸ்டான்னு கேட்குது, என்டர். திரும்ப ஆட் கிட்டப் ஆக்ஷன் ஒர்க் ஃப்ளோ, எல்லாத்துக்குமே என்டர் மட்டும் கொடுங்க. இன்ஸ்டால் பிளேரைட் ப்ரௌசர், எஸ் என்டர். ஒரு 4 டைம்ஸ் என்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ இது என்டர் கொடுத்தோன்னே எனக்கு எல்லாமே கான்ஃபிகர் ஆகும் பாருங்க லெஃப்ட் சைட்ல.
கிளியரா? ஆன்லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கேன். லைவ்ல பாருங்க. டவுன்லோடிங் browser, டவுன்லோடிங் Chrome ஃபார் டெஸ்டிங், Chrome ஹெட்லெஸ். இப்போ நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல கான்ஃபிகர் ஆயிட்டு இருக்கு. மேம் நான் அது என்பிஎம் ஐஎன்டி பிளே ரைட் அட் லேட்டஸ்ட் போடுறப்ப எனக்கு எரர் வருது மேம். எரர் வருதா ப்ரோ? ஒரே ஒரு செகண்ட் நான் செக் பண்றேன். நான் குரூப்ல போட்டுருக்கேன் பாருங்க. பாக்குறேன் ப்ரோ. ப்ரோ நான் சொன்னதுதான் பவர் செல்ல இருக்கு, உங்களுக்கு அதான் ஒர்க் ஆகல. நாங்க மாத்த சொன்னேன்ல, பிளஸ் ஐகானுக்கு பக்கத்துல டவுன் ஏரோ இருக்கா? இருக்கு மேம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல கமெண்ட் ப்ராம்ப்ட் மாத்திக்கங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட்ல வச்சு கொடுங்க. பவர் செல்ல இருக்கிறதுனால அப்படி வருது. கமெண்ட் ப்ராம்ப்ட்ல வச்சு சேம் இதே கமெண்ட் கொடுங்க. வாய்ஸ் இல்ல வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லுங்க. டவுன் ஏரோ கொடுத்துட்டேன். இப்போ கேக்குதா ப்ரோ? டவுன் ஏரோ கிளிக் பண்ணிட்டு கமெண்ட் லைன் இருக்கு இல்லையா, கமெண்ட் ப்ராம்ப்ட்ல வச்சுதான் ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். பவர் செல்ல வைக்க கூடாது. ஓகே ஓகே மேம். மத்தவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா போஸ்ட் பண்ணுங்க. Everyone completed. இல்ல மேம் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. டைப் ஸ்கிரிப்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் கேக்குது, ஆனா கிளிக் பண்ண முடியல. அது அதான் சொன்னேன் ப்ரோ, லிசன் பண்ணீங்களா? அப்ப என்ன சொன்னேன்? உங்க சிஸ்டம் கீபோர்ட்ல இருக்க டவுன் ஏரோவை கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப் டவுன் ரைட் லெஃப்ட் இருக்கும் இல்லையா, அதுல டவுன் ஏரோ கிளிக் பண்ணாதான் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு மூவ் ஆகும். ஸ்வேதா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? யார் யார்? மேம் எனக்கு மாடுலஸ் நாட் ஃபவுண்டுன்னு வருது மேம். மேம் கேக்குதா மேம்? மாடுலஸ் நாட் ஃபவுண்டுன்னு வருது மேம் எனக்கு.
ஆன்லைன் வாய்ஸ் கேக்குதா? இப்போ கேக்குது மேம். சாரிங்க, நெட்வொர்க் இஷ்யூ, எனக்கு கால் வந்ததுனால. ஓகே, ராஜேஷ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இளங்கோவன் ஓகே. குணசேகரன் ப்ரோ என்னாச்சு ப்ரோ, இது பண்ணிட்டீங்களா? இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு மேம். இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. ஓகே, பவின் ஸ்வேதா நீங்க? மேம் எனக்கு மாடுலஸ் நாட் ஃபவுண்டுன்னு வருது மேம். நான் சொன்னேன், உங்களுக்கு கேட்கல. ஸ்வேதா வாய்ஸ் கேட்கல ஸ்வேதா. மாடுலஸ் நாட் ஃபவுண்டுன்னு வருது மேம். ரொம்ப லோவா கேக்குது, எனக்கு சாட் போடுங்க. பவின் நீங்க? யாரு போட்டாங்க, முடிச்சிட்டாங்க. ஓகே, ஸ்வேதா முடிச்சிட்டீங்களா? No, ஒரு ma'am. ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேவா? இந்த டைம்ல எப்படின்னா ஒரு ஃபோல்டருக்கும் நீங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டைம் விஷுவல் ஸ்டுடியோல இந்த செட்டப் மட்டும் பண்ணணும். ஸோ என்ன கமெண்ட் கொடுக்கணும்? npm init playwright at latest. வெறும் playwright மட்டும் கொடுக்கலாம். வெறும் playwright மட்டும் கொடுத்தோம்னா உங்களுடைய ஸ்டேபிள் வெர்ஷன் எடுத்துக்கும், லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்துக்காது. ஓகேவா? எனக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணுங்கிறதுனால தான் அட் லேட்டஸ்ட் கொடுக்குறேன். கிளியரா? மேம் கேக்குதா மேம்? ஓகே, இங்க எனக்கு வந்திருக்கிறதுலாம் ஒரு சில பேசிக் கமெண்ட், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் டீபக் பண்றதுக்கு, யூஐல பண்றதுக்கு, டெஸ்க்டாப் ரூம்ல ரன் பண்றதுக்கு. அதுக்கான கமெண்ட் தான் இது எல்லாமே. கிளியரா? ஓகே மேம். இருக்கா இதுல? ஸோ கொடுத்தோன்னே எனக்கு என்னென்ன இதுல வந்திருக்கு? டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்கிரிப்ட் எழுத போறோம். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா கிட்டுங்கிறது ஒரு சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் டூல். ஓகேவா? ஸோ அந்த டூல்ல இம்போர்ட் பண்றதுக்கு கிட்டு. லைக் வேற என்ன இருக்கு? பேக்கேஜ் டாட் ஜேசான், பேக்கேஜ் லாக் டாட் ஜேசான், பிளேரைட் கான்ஃபிக் டாட் ஜேசான். ஓகேவா? இதுல எது இருக்காங்கன்னு சொல்றேன். இதான் மேம் என்னுடைய அவங்க ப்ராஜெக்ட். இன்ஸ்டாலேஷன்ல ஏதோ இஷ்யூ ஃபேஸ் பண்றாங்க மேம், குரூப்ல போட்டிருக்காங்க. புரியல, என்ன போட்டிருக்காங்க? இன்ஸ்டாலேஷன்ல ஏதோ எரர் வருதா மேம், அவங்க குரூப்ல போட்டிருக்காங்க மேம். அதுதான் நான் சொல்லிட்டேனே, யார் போட்டிருக்காங்க? ஸ்வேதா மேம். ஸ்வேதாவா? நோபிலாம் பண்ணவே சொல்லியே. ஸ்வேதா நம்பர் லாஸ்ட்ல என்ன வரும்? 73 யாரோடது? லாஸ்ட் நம்பர் 73 யாரோடது? 7668 மேம் எண்டு. கரெக்டா தான் வந்துருச்சு. இது ஆல்ரெடி பண்ற ஓல்டு ப்ராஜெக்ட்ல பண்ணிருக்கீங்க. ஓல்டு ப்ராஜெக்ட்ல பண்ணீங்கன்னா நீங்க எல்லாமே கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஏன் நோட் ஐஃபன் விலாம் நான் தேவையே இல்லை. ஓல்டு ப்ராஜெக்ட்ல பண்றப்போ npm init playwright ஓகே மேம். மேல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மேம் அந்த எரரே வந்திருக்கு. கமெண்ட் ப்ராம்ப்ட்ல வச்சு கொடுக்கணும். ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. யாரோடது இது? ஆன்லைன் யாருக்கு இன்ஸ்டால் ஆகல? ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. மேம் தெரியுதா மேம்?
வாய்ஸ் கேக்குதா? யார் இன்னும் பிளக்இன் பண்ணல ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. மேம் ஷேர் பண்ணிருக்கேன் மேம். அந்த ஸ்டாப் ஷேரிங் பக்கத்துல ஹைட் ஆப்ஷன் இருக்குல்ல ஸ்வேதா, அதை ஹைட் பண்ணி விடுங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட்ல இருக்கா கொடுங்க. npm ஸ்பேஸ் init @latest. என்டர் கொடுங்க. கொடுத்துட்டேன் மேம். ஹோல்ட் ஆன் பண்ணுங்க பவித்ரா. என்டர் கொடுத்தா என்ன வருது ஸ்வேதா? மாடுலஸ் நாட் ஃபவுண்ட் அப்படி சொல்லி எரர் வருது மேம். திரும்ப பேக் ஏரோ கொடுங்க. என்டர் கொடுங்க. அகைன் பேக் ஸ்பேஸ் கொடுத்து என்டர் கொடுங்களேன். கமெண்ட் கொடுங்க. அந்த அப்பேர கொடுத்தீங்கன்னா அந்த கமெண்ட் திரும்ப வந்துடும். இப்ப என்டர் கொடுங்க. cannot found model C drive bin. ஒரே ஒரு நிமிஷம். நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க இல்லையா டெஸ்ட் ரன்னர் Node.jsலாம் எந்த ஃபோல்டர்ல இருக்கு உங்களோட லோக்கல் டிவைஸ்ல? சரி பேசிக்ல இருந்து பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் இருக்கே ஜாவால. நோட் இல்லனா பண்ணுங்க. நோட் v கொடுங்க. நோட் -v கொடுங்க. ஸ்ட்ரைட்டா நோட் -v என்டர் கொடுங்க. npm -v ஏதோ உங்களுக்கு இல்ல. இது திரும்ப இன்ஸ்டால் பண்ணுங்க உங்களுடைய Node.js. ஓகே மேம். லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி பாருங்க Chromeல போயிட்டு. இப்பேவா மேம்? Node.js LTS வெர்ஷன்ல லேட்டஸ்ட் வெர்ஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மேம். மத்தவங்க லீவ் ஆயிக்கங்க. நம்ம டுமாரோ கண்டினியூ பண்ணலாம். ராஜேஷ், இளங்கோவன், ஓகே மேம். பவின், கோனா